ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஏழையாக பிறந்தாலும் பணக்காரராக வாழ்ந்து இறப்பது சாத்தியமா? உங்களிடம் அதிக சம்பளம் இல்லை எனினும் செல்வந்தராக வாழ முடியுமா? இதற்கு பதில் சொல்லும் புத்தகம்தான் ரிச் டேட் புவர் டேட், ராபர்ட் கியோசாகி எழுதிய புகழ்பெற்ற நூல். இந்த புத்தகத்தில் ராபர்ட் தனது வாழ்க்கையில் இருந்த 2 அப்பாக்கள் மூலம் கற்ற பாடங்களை பகிர்கிறார். புவர் டேட் உயர்கல்வி பெற்றவர், அரசு வேலை பார்த்தவர், சம்பளத்தை நம்பியவர். ரிச் டேட் கல்வியில் குறைவானவர், வியாபார அறிவு மிகுந்தவர், சொத்துக்களை உருவாக்கியவர். ராபர்ட் ஹவாயில் வாழ்ந்த ஒரு சிறுவன். அவருக்கு 9 வயது இருக்கும்போது தனது நண்பன் மைக்குடன் சேர்ந்து பணக்காரர்களாக வேண்டும் என முடிவு செய்கிறார்கள். அவர்கள் ரிச் டேட் மைக்கின் அப்பா வீட்டிற்கு சென்று எங்களை பணக்காரர்களாக ஆக்குங்கள் என்று கேட்கிறார்கள். ரிச் டேட் சிரித்தார். நான் உங்களுக்கு நேரடியாக பணம் கொடுக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க கற்றுக் கொடுப்பேன் என்று கூறுகிறார். அவர்களை ஒரு சிறிய கடையில் வாரம் 3 மணி நேரம், மாதம் 10 சென்ட் சம்பளத்தில் வேலை செய்ய வைத்தார். சில வாரங்களுக்கு பிறகு ராபர்ட்க்கு சலித்து விட்டார். புவர் டேடுக்கு புகார் சொன்னார். சம்பளம் அதிகம் கேட்டுக்கொள் அல்லது வேலையை விட்டுவிடு. ஆனால் ரிச் டேட் வேறு விதமாக சம்பளம் மட்டும் நம்பினால் நீ எப்பொழுதும் பணத்திற்கே அடிமை. பயமும் பேராசையும் உன்னை காயப்படுத்தும். நீ பணத்திற்காக வேலை செய்யாமல் பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரேட் ரேஸ் சம்பளம். வாங்கு, செலவு செய்து மீண்டும் சம்பாதிப்பதற்காக வேலை செய்வது என்று சுழற்சி. பள்ளிகள் நமக்கு நிதி கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம். ஆனால் பணத்தை வைத்துக்கொள்வது எப்படி என்பதை மட்டும் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரும் ஒன்றுதான் அசட் ஆகும். உங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளும் ஒன்று லயபிலிட்டி ஆகும். வாடகைக்கு வீடு விடுதல், பங்கு முதலீடு முதலியன சொத்துக்கள் லிஸ்டிலும், கார் கடன், பெரிய வீட்டு இஎம்ஐ போன்றவை லயபிலிட்டியிலும் வரும். பணக்காரர்கள் அசட் வாங்குகிறார்கள். ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் லயபிலிட்டி வாங்கி அதையே அசட்னு நினைக்கிறாங்க. நம்மளோட வேலை முக்கியம், ஆனால் வேலையை விட சொந்த வியாபாரம் இன்னும் முக்கியம். சம்பளம் வந்தவுடன் முழுவதையும் செலவழிக்காதீர்கள். சிறிதளவு பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள். இதுதான் நீங்கள் உங்களுக்கு முதலாளி ஆகும் முதல் படி. வரிகள் முதலில் அரசர்கள் மட்டுமே வசூலித்தனர். பின்னர் அரசு மக்களிடமிருந்து வரி வசூலிக்க தொடங்கியது. செல்வந்தர்கள் கார்ப்பரேஷன் மூலம் வரிகளை குறைத்து கொள்கிறார்கள். ஒரு கம்பெனியில் செலவுகளெல்லாம் குறைத்த பின்னரே வரி விதிக்கப்படும். அவர்கள் இந்த சட்டங்களை தங்கள் நன்மைக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். செல்வந்தர்கள் வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். நிதி, கல்வி போன்றவை இல்லாதவர்கள் அந்த வாய்ப்புகள் பக்கம் போகவே மாட்டார்கள். ஒரு காலி நிலத்தை வணிக வளாகமாக மாற்றுவது போல அவர்கள் சிந்தனையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள். வேலை செய்யும் நோக்கம் சம்பளம் அல்ல, ஒரு புதிய திறன்களை கற்றுக்கொள்வது. விற்பனை, மார்க்கெட்டிங், முதலீடு, தொடர்பு முதலிய எல்லாம் கற்றுக்கொண்டால் நம் எந்த துறையிலும் சம்பாதிக்க முடியும். நான் தோற்று விடுவேனோ என்ற பயம், நான் முடியாது என்ற சந்தேகம், பிறகு பார்ப்போம் என்ற சோம்பல், இந்த 3ஐயும் வென்றால்தான் நிதி சுதந்திரம் வரும். நிதி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் சொத்துக்களில் முதலீடு செய்ய வேண்டும். நல்ல ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. கற்றலை நிறுத்தக்கூடாது. தோல்விக்கு பயப்படக்கூடாது. உன் நிதி திட்டத்தை உருவாக்க வேண்டும். ரிச் டேட் புவர் டேட் நமக்கு சொல்லும் பாடம், சம்பளம் மட்டுமே நம்ப வேண்டாம். பணம் உங்களுக்காக வேலை செய்யும். சொத்துக்களை உருவாக்குங்கள். பயமும் பேராசையும் இரண்டையும் கட்டுப்படுத்துங்கள். நிதி கல்வி வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
நீங்களும் உங்கள் எதிர்காலத்திற்கு செல்வந்தர்களைப் போல சிந்தியுங்கள், புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள், நிதி சுதந்திரத்தை அடையுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.